இலங்கையில் இன்றைய தினம் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, வெலிகமை பிரதேச சபை தலைவர் அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய அலுவலகத்துக்கு சென்ற 2 நபர்கள் கடிதம் ஒன்றில் அவரிடம் சைன் பண்ணணும்னு சொல்லி அவருடைய அலுவலகத்துக்கு உள்ள போய் அவரை வந்து சுட்டு கொன்று விட்டு அங்கிருந்து மோட்டார் சைக்கிள்ல தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்துல உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். அது என்ன விடயம்னு சொன்னா, இந்த லசந்த விக்ரமசேகர் அவர்கள் வந்து பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய ஒரு நபராம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற 6 வழக்குகளுடன் இவர் வந்து சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் சொல்லியிருக்கிறார், இவர் வந்து பாதாள உலக குழுவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நபராக இருந்தால் கூட இவருடைய மரணம் தொடர்பாக சரியான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமானது ஒருவேளை இந்த பாதாள குழுக்களுக்கு இடையில நடத்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இருக்கலாம்னு சொல்லி சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் 2025 ஆண்டு இந்த வருஷம் இந்த அக்டோபர் மாதம் இவ்வளவு நாளைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் இது வரைக்கும் 100 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. அந்த 100 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள்ல 51 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 56 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அனுரா அவர்களுடைய இந்த அரசாங்கத்துல இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாகவும் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாகவும் நிறைய கைதுகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா இந்த வருஷம் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள மட்டுமே தொடர்ச்சியாக 100 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இலங்கையில பதிவாகி இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.